நமஸ்தே நண்பர்களே. மணி இப்போ சரியாக இரவு 9 மணி ஆச்சு. நான் இங்கே ஈகுவாத்மையில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் 15 நிமிஷமாக. நிறைய மக்கள் இங்கே குழுமி இருக்கிறாங்க. 9 மணிக்கு மேலே தான் பிஸி ஆகும் ஊபேரு. 9 மணி இன்றைக்கி ஃபுல் நைட்டும் பிஸியாக இருக்கும். பட் நான் நைட்டு ஒர்க் பண்ணுறதில்ல, ஆக்சிடெண்ட் ஆனதுனால. நான் இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 10-11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு போனேன், காஃபி குடித்தேன், ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் 8 மணிக்கு மறுபடியும் ஆரம்பித்தேன். ஒரு 2-3 சவாரி பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 10-15 நிமிஷமாக. இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த அடுத்த புரித சவாரி வந்துடுச்சு, போயிட்டு வந்துடுறேன். சாவ். வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ ஈகுவாத்மிக்குள்ளே போயிட்டு இருக்கோம். பேசஞ்சர் உள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக ஈகுவாத்மிக் உள்ளே போயிட்டுருக்கேன். இங்கே நம்ம பேசஞ்சரை காணோம். முன்னாடி நிற்கிறாங்களா? ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்துட்டேன். அங்கே நிற்கிறவர் தான் நினைக்கிறேன். இந்த பேசஞ்சர் இப்போ போனார் கையில் நாய்க்குட்டியோட. டிரைவர் அக்செப்ட் பண்ணிக்கல, வந்துட்டாங்க. பயணிகள் தயவு செய்து உபேர் பெட்டு அந்த ஆப்ஷனை பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை. அது சில டிரைவருங்க ஏற்றுக்குவாங்க, சில டிரைவருங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு வருத்தமான விஷயந்தான். நான் அப்படி இல்லை. நான் வந்தாங்கன்னா நைட்டு நேரங்கிறதுனால அக்செப்ட் பண்ணிக்குவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன 5 நிமிஷம் காரை க்ளீன் பண்ணோம், அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால என்ன, நம்ம பேசஞ்சர் லாயிஸ் எங்கன்னு தெரியலையே. வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன். லாயிஸ் பார்க்குறேன்.